அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி குவிஸ் அப்படின்ற டைட்டிலில் ரியல் அனாலிசிஸ் டே 1 குவிஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ, தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? அதாவது ஏபின்றது ரெண்டு செட்டு, அது ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ஃபாலோயிங் 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன்? Option A, A is equal to 5. Option B, A intersection B is equal to 5. Option C, A equal to B. Option D, B is equal to 5. Let's check one by one. ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணலாம். Option A is equal to 5. Your answer is wrong. Wrong answer அப்படின்னு வந்துருச்சு. Your answer is wrong. Wrong answer. ஏன் வந்து A is equal to 5 wrong answer வந்துச்சு? அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்றது ஆப்ஷன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ வந்து எம்டி செட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஏ மைனஸ் பி பிகம்ஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. ஏன்னா ஏ மைனஸ் பின்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஏ மைனஸ் பி? த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. அதாவது ஏல மட்டும் இருந்து பியில் இல்லாத எலிமெண்ட்ஸ். அப்போ ஏ 5ஆக இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி என்ன வரும்னா 5 தான் வரும். ஓகே, வாட் அபவுட் பி மைனஸ் ஏ? அப்போ பி மைனஸ் ஏ என்ன வரும்? பி மைனஸ் ஏனா த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் பி பட் நாட் இன் ஏ. அதாவது பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போ ஏ 5ஆக இருக்கிறதுனால பி மைனஸ் ஏன்றது என்ன வரும்னா பின்ற செட் அப்படியே வந்துடும். அப்போ பி. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஏ மைனஸ் பி 5 வந்திருக்கு, பி மைனஸ் ஏ வந்து பின்னு வந்திருக்கு. அப்போ ஸோ ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இல்லை. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ராங் ஆப்ஷன். அப்போ ஹென்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். அதனால் இது வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ கோ பேக் டு த கொஷின். எகைன் கொஷினுக்கு போகிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பியை செக் பண்ணுறோம். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5. ஸோ இதுவும் என்ன வந்திருக்கு அப்படின்னா ராங் ஆன்சர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5 ஏன் ராங் ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5. இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5 தென் த செட்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் டிஸ்டிங் எலிமெண்ட்ஸ். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்கும் காமன் பார்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் பார்ட் இல்லைன்னா ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தென் த செட்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ், தே டோன்ட் ஹாவ் எலிமெண்ட்ஸ் இன் காமன். ஓகே, அப்போ ரெண்டுத்துக்குமே காமன் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஏ மைனஸ் பி என்ன வரும்? வெறும் ஏ வரும். ஏன்னா ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி அப்படின்னா விச் பிகம்ஸ் ஏ. அதே மாதிரி பி மைனஸ் ஏ என்ன வரும்? த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் பி பட் நாட் இன் ஏ அப்படின்னா வெறும் பி மட்டும் வந்துடும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆப்ஷனும் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்ற ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இல்லை. அதனால் இந்த ஆப்ஷனும் வந்து ராங் ஆப்ஷன். அப்போ ஹென்ஸ் ஆப்ஷன் பி இஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுவும் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. எகைன் கோ பேக் டு த கொஷின். நவ் லெட்ஸ் செக் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியை செக் பண்ணலாம். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஏன் இது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன வருதுன்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பினா தென் ஏ அண்ட் பி ஹாவ் சேம் மெம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஏபி ரெண்டுத்துலையுமே சேம் மெம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏ மைனஸ் பி என்ன வரும்? அப்போ ஸோ ஏ மைனஸ் பி பிகம்ஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பினா ஏபி ரெண்டுமே சேம் மெம்பர்ஸை வச்சுருக்குன்னா இது என்ன வரும்னா ஃபைன் வந்துடும். ஏன்னா ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்படின்னா எம்டி செட்டு தான். அதே மாதிரி பி மைனஸ் ஏவும் என்ன வரும்? 5 தான் வரும். ஏன்னா த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. அப்போ ஏல இல்லாத பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னது? எம்டி தான். ஏன்னா ஏபி ரெண்டுமே சேம் மெம்பர்ஸை வச்சுருக்கு. அதனால் அப்போ இங்கேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ மைனஸ் பியும் 5 வந்திருக்கு, பி மைனஸ் ஏவும் 5 வந்திருக்கிறதுனால ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சின்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால திஸ் மஸ்ட் பி த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஹென்ஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். கோ பேக் டு த கொஷின்.
ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம ஆப்ஷன் டியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏன் வந்து அது ராங் ஆன்சர்னு. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ராங். ஸோ ஏன் வந்து ராங் ஆன்சர் சொல்லியிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் டி என்ன சொல்லுதுன்னா பிஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பிஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா தென் ஏ மைனஸ் பி என்ன வரும்? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. அதாவது ஏல மட்டும் இருந்து பியில் இல்லாத எலிமெண்ட்ஸ் என்ன வரும்? ஏ தான் வரும். ஏன்னா பியை ஃபைன்னு எடுத்திருக்கோம். இப்போ அதே மாதிரி பி மைனஸ் ஏ என்ன வரும்? த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் பி பட் நாட் இன் ஏ அப்படின்னா பி எம்டின்றதுனால 5 தான் வரும். அப்போ ஏ மைனஸ் பின்றது ஏன்னு வந்திருக்கு, பி மைனஸ் ஏன்றது ஃபைன் வந்திருக்கு. அப்போ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ ஸோ ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. அப்போ இது கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இல்லை. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்ற ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இல்லை. அதனால ஆப்ஷன் டியும் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ ராங் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 2